விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். தமிழ்நாடு அரசு சிறந்த வேளாண் கருவிக்கான 1 லட்சம் ரூபாய் பரிசு கிடைச்சிது. இந்த கருவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் இதுவும் வந்து 3 வேலைகளை செய்யக்கூடியது. ஒரே சமயத்திலே உங்களை பூச்சி வெரைட்டியாகவும் செயல்படும், நெல்லில் களையும் எடுத்துடலாம். இதை வந்து ஈஸியாக நீங்களே செய்துக்கலாம். ஏற்கனவே கோண விடுற வச்சிருக்கிறவங்க ஒன்றுமே செய்ய வேணாம். இந்த 50 ரூபாய்க்கு இந்த பைப்பை வாங்கி இதில் செட் பண்ணணும், அவ்வளோதாங்க. தள்ளும் போது 2 பக்கமும் அப்படியே இது பண்ணிடும். திரும்ப இப்படி இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது. மேலே கொடுக்கறது வந்து இங்கே வந்து கசிய ஆரம்பிக்கும். அதாவது இதை நம்ம பயன்படுத்தாத வயலில் போய் அவங்க களை எடுத்தாங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. கோண விடுற மட்டும் ஓட்டாம இந்த கருவியும் அவங்க சேர்த்து அதில் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் 2 விதமான பயன் கூடுதலாக கிடைக்கும். நான் சுசீந்தர், விருதாச்சலம். நான் வந்து 2015லேருந்து இயற்கை விவசாயம் செய்துட்டு வரேங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2021க்கு முன்னாடியிலேருந்தே வந்து நெல் வயலில் களை எடுக்கும் ஒரு கருவியை உருவாக்கியிருந்தோம். டீ வடிவ எளிமையாக விவசாயிகள் அவங்கவுங்களே செய்துக்கிற மாதிரி ஒரு கருவியை உருவாக்கி அதுக்கு வந்து நம்மளுடைய பசுமையுடன் பத்திரிகையில் வந்து அந்த கருவியை பற்றி முதல்ல வந்து ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்மளை வந்து விவசாயத்துறையிலேருந்து கூப்பிட்டு அதுக்கான செயல் விளக்கத்தெல்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து அவங்க கேட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருந்தோம். இங்கே எங்கள் கடலூர் மாவட்டத்தில் ஒன்றாயன்பட்டுன்னு ஒரு விதைப்பண்ணை இருக்குது, நெல் விதைப்பண்ணை. அதில் வந்து நான் போயிட்டு அவங்களுக்கு வந்து இதை வந்து கொடுத்து இதை எப்படி செயல் விளக்கம் எல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அவங்க வந்து அதை பயன்படுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து எங்களுடைய விருதாச்சலம் கேவிகே மற்றும் வந்து தேனியில் உள்ள கேவிகே இந்த மாதிரி பல விவசாயம் சார்ந்த நிறுவனங்கள்லாம் வந்து அந்த கருவிக்கு வந்து பாராட்டு தெரிவித்து பரிசுகள்லாம் வழங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சிறந்த வேளாண் கருவிக்கான 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு அறிவிச்சிருந்தாங்க. அந்த போட்டியிலையும் நான் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து எனக்கு அந்த கருவிக்கான முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய் பரிசு கிடைச்சிது. அதையும் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் ஒரு கோண விடருங்க. இது என்னோட பழைய கோண விடர். இந்த கருவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் இதுவும் வந்து 3 வேலைகளை செய்யக்கூடியது. அதாவது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். இந்த சக்கரங்கள் தான் வந்து களை எடுக்கிறது, இது கையில் தள்ளுறது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இதில் வந்து ஒரே சமயத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய உரங்களையும் கொடுத்துடலாம். அதாவது திரவ வடிவில் இருக்கக்கூடிய உரங்களை நம்ம இந்த டீ வடிவிலான இந்த பைப்புங்க, இது சாதாரண ஒயரிங் பைப்பு தான். இது வந்து 50 ரூபாய் தான் இந்த ஒயரிங் பைப்பு. இதை டீ வடிவில் நம்ம வந்து இந்த ஒரு டீ ஜாயிண்ட்டை போட்டு இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு கீழே ஒரு சின்ன பைப்பு வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம பாட்டில்லாம் கழுவக்கூடிய ப்ரெஷ்ஷுங்க. இந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் இதை மாதிரி இணைச்சிட்டேன். 2 ப்ரெஷ்ஷை இணைச்சிட்டு இந்த ப்ரெஷ்ஷு தான் இல்லை, உங்களுக்கு எது வந்து இது ரெண்டும் ஒன்று 10 ரூபாங்க. இதை நான் வந்து இணைச்சிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு எது வசதிப்படுதோ அங்கே என்ன கிடைக்குதோ லோக்கலில் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷ்ஷை வந்து இன்னும் ஒரு பைப்பை வந்து முன்னாடி நறுக்கி அதில் வச்சு கட்டி அது உள்ள இந்த மாதிரி வச்சுட்டாங்க. நம்ம வந்து இந்த கலைக்கருவியை ஓட்டும் போது இப்போ இந்த 2 பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷ்ஷுக்கு வந்து இந்த நம்ம தூரில் வந்து பட்டு இதில் இருக்கிற பூச்சிகளை எல்லாத்தையுமே தட்டி விடுங்க. பூச்சிகள் வந்து கீழே விழுந்துடும், அதுங்களால எந்திரிக்க முடியாது. இதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பூச்சி வெரைட்டி இல்லை பூச்சி அதிகமாக இருந்ததுன்னா பூச்சி வெரைட்டி இல்லை இப்போ நம்ம வந்து பஞ்சகாவியா, மீன் அமிலம் போன்ற இடுபொருட்களை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரே சமயத்திலே உங்களை பூச்சி வெரைட்டியாகவும் செயல்படும், நெல்லில் களையும் எடுத்துடலாம். உங்களுக்கு ஒரே சமயத்தில் 3 விதமான வேலைகளை முடிச்சு கொடுத்துரும். விவசாயிகளுக்கு இதனால் நேரம் மிச்சம், பணமும் மிச்சமாகும். இதை வந்து ஈஸியாக நீங்களே செய்துக்கலாம். ஏற்கனவே கோண விடுற வச்சிருக்கிறவங்க ஒன்றுமே செய்ய வேணாம். இந்த 50 ரூபாய்க்கு இந்த பைப்பை வாங்கி இதில் செட் பண்ணணும், அவ்வளோதாங்க. நீங்கள் இப்போ கண்கூடாவே பார்க்கலாம். இதை வந்து இப்போ இந்த பூச்சிகள்லாம் வந்து தட்டி விட்டுருங்க. பூச்சிகளை தட்டி விட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சியோட முட்டை குவியல்லாம் இருக்கும். தண்டு துளைப்பானுடைய முட்டைங்க, ஒன்று குருத்து பூச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இலையோட நுனியில் தான் வந்து இந்த மாதிரி முட்டை குவிகளை வச்சுருக்குறோம். இப்போ நம்ம அந்த ப்ரெஷ் என்ன பண்ணோன்னா இது பொறிச்சு வந்துருச்சுன்னா கூட வந்து இதில் உள்ள புழுக்களெல்லாம் தட்டி விட்டுரும் கீழே.
இது கீழே போய் உள்ள தொலைக்கிறதுக்கு முன்னாடி தட்டி விட்டுரும். இது பாருங்க, இது அந்து பூச்சி. இது வந்து ஆண் பூச்சி. பெண் பூச்சிக்கு வந்து இதே ரெக்கையில 2 புள்ளி இருக்கும். அதுதான் முட்டை அதிகமா விடுறது. இதுங்களை பூரா கீழே தட்டி விட்டுட்டா உடனே கீழே விழுந்துச்சுன்னா வந்து இறந்து போயிடும். இன்னொன்று அதிகமாக இருக்கான்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம பயன்படுத்தும் போது இதில் பட்டு அதுங்க பறந்து எட்டக்க போகிறத வச்சு நீங்கள் வந்து கணிச்சிக்கலாம். இன்னும் இதோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, நிறையா பறக்குது. அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எடுக்க முடியுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதே பைப்பு தாங்க. இதை வந்து சின்னதாக கட் பண்ணி இதில் வச்சு கட்டியிருக்கிறோம், கம்பியில் கட்டியிருக்கிறோம். இது உள்ள சும்மா பாருங்க, இப்படி எடுத்தாலே வந்துடும். இப்போ இந்த ப்ரெஷ்ஷு பாருங்க, இது 10 ரூபா ப்ரெஷ்ஷு தான், பாட்டில் கழுவுற ப்ரெஷ்ஷு தான். இப்போ இதால் பயிருக்கு எந்த பாதிப்பும் ஆகாதுங்க, யாரும் பயப்பட வேணாம். அங்கே பாருங்க, நம்ம தள்ளும் போது 2 பக்கமும் அப்படியே இது பண்ணிடும். திரும்ப இப்படி இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி நம்ம எப்படி பெயின் சீவுறோமோ அந்த மாதிரி தலையில் சீவுற மாதிரி இது அப்படியே உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே இழுத்துருங்க. இதில் பூச்சி இருந்ததுன்னா கீழே வந்துடும், புழு இருந்தாலும் ஊந்துருங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கக்கூடிய பூச்சி வெரைட்டியும் இதில் வந்து ஒட்டி தான் இருக்கும். இப்போ இந்த பூச்சி வெரைட்டி இதில் ஒட்டி இருக்கிறதால அதுவும் இந்த நம்ம சோலையில் படும். சோலையில் படும்போது அதுங்களால இதை திங்கிறதுக்கோ இதுக்கு வந்து அதுங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துறதால அதுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து எட்டக்க போயிடும். இது நமக்கு கூடுதல் பயன் தருங்க. நம்ம ஒரே சமயத்திலே களை எடுத்துக்கலாம், பூச்சிகளை விரட்ட முடியும், இடுபொருளையும் கொடுத்துடலாங்க. நீங்கள் வந்து பூச்சி அதிகமாக இருந்ததுன்னா பூச்சி வெரைட்டி கூட வந்து நீங்கள் வந்து நம்ம பஞ்சகவ்யா, மீன் அமிலம், அமிர்த கரைசல் அந்த மாதிரி எந்த இடுபொருள் நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். திரவ வடிவில் இருக்க எந்த விதமான இதை கூட விட்டுக்கலாம். ஆசோஸ்பெர்லம், பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் வந்து உங்களுக்கு திரவ வடிவத்தில் இருக்குங்க. அதை எல்லாமே நீங்கள் வந்து நம்ம ரெக்கமெண்ட் படி வந்து கலந்து ஒரு வாட்டர் கேனில் எங்கேயோ நீங்கள் வரப்பில் வச்சுக்கிட்டு அந்த வரப்புல இருந்து நீங்கள் இதில் ஊற்றி இதை வந்து நீங்கள் உள்ளே விட்டுக்கலாம். நீங்கள் தீர்ந்த பிறகு இதை வந்து அங்கே திரும்ப நம்ம இந்த பக்கமாக ஓட்டிட்டு போய் அந்த வரப்புலேருந்து எடுத்து திரும்ப இதை ஃபில் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம செய்துக்கலாங்க. இந்த டீ வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அடிபாகத்தில் இங்கே வந்து சிறு சிறு துளைகள் இருக்குது. இந்த துளைகள் வழியாக வந்து நம்ம இங்கே மேலே கொடுக்கறது வந்து இங்கே வந்து கசிய ஆரம்பிக்கும். இந்த கசிகிறது வந்து இங்கே நீங்கள் வந்து ஒரு துணியை சுற்றிக்கலாம். அந்த துணியில் கூட சுற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அந்த துணி வந்து ஊறி அந்த துணி முழுக்கவே நம்ம கொடுக்குற இடுபொருள் வந்து உள்ளே இருக்கும். அது வந்து நம்ம அந்த சோலைகளில் பட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து சோலை மேலே வந்து அது படுறதால உங்களுக்கு அந்த பூச்சி விரட்டியாகவும் செயல்படும், பயிர் ஊக்கியாகவும் செயல்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தட்டி விட்டுரும். இப்போ இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து டீ வடிவ களை எடுக்கும் கருவி வந்து ஒன்று செய்திருந்தோம் எளிமை முறையில். அதுலேயும் இதே மெத்தட் தாங்க. அதுலேயும் வந்து இடுபொருள் கொடுக்கறது தான். அதில் வந்து கட்டுக்கம்பியை வந்து நம்ம வந்து களையும் எடுக்கும், உங்களுக்கு பூச்சியும் அதே வந்து சோளம் மேலே போட்டு தட்டி விடும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம இந்த வெறும்னா வந்து சின்ன தொழில்நுட்பம் தான். வெறும் இந்த 10 ரூபா ப்ரெஷ்ஷு தாங்க. இந்த ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து டவுனை ஒட்டின மாதிரி இடங்க. இங்கே வந்து ஆட்கள் ரொம்ப பற்றாக்குறை அதிகம். எங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து களை எடுக்கணும்னு போய் சொல்லிட்டு வந்தால் இன்றைக்கி வரமாட்டாங்க. யார் அதிக நிலம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் இப்போ களை எடுத்துகிட்டு பொறுமையாக தான் நமக்கு வருவாங்க. அதுக்குள்ளே களை வளர்ந்துடும். அதுக்குள்ளே வந்து களையை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து நான் இந்த கருவியை வந்து வடிவமைச்சேங்க. அதாவது இந்த டீ வடிவ கட்டுக்கம்பியால் களை எடுக்கக்கூடிய கருவிங்க இது. இதை முதல்ல இதை வடிவ அமைச்சது இதுதாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ வடிவு பைப்பில் வந்து நாங்கள் இடுபொருளை கொடுத்துருவோம். கீழே இருக்கிற இந்த கட்டுக்கம்பி வந்து களை எடுக்க யூஸ் பண்ணுறதுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதே போல் அவங்க வர்றதுக்கு லேட்டாக வரதால இது வந்து அந்த களை எடுக்கக்கூடிய கருவியை வந்து இதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு 15 நாள் அவங்க லேட்டாக வந்தாலும் இதை போட்டு நாங்கள் இழுக்கிறதால என்ன ஆகுன்னா இது களையும் கட்டுப்படுத்தி வைக்கும். களை வந்து இருக்குங்க. எப்படின்னா நாங்கள் வந்து சாதா நடவுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஷோ இந்த வந்து வரிசை நடவு மற்றும் வந்து எந்திர நடவுல மட்டும்தான் இந்த கோண விடுற வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இது அப்படி இல்லைங்க. ஆள் நடவு எந்த மாதிரியான நடவுக்கு வேணாலும் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை பயன்படுத்தின வயலுக்கும் பயன்படுத்தாத வயலுக்கும் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்திருக்க வயலில் வந்து அவங்க களை எடுத்தாங்கன்னா இதை களையை கட்டுப்படுத்தி வைக்கும். அவங்க 1-2 களை எடுக்க வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க. இது வந்து அந்த களையை வளரவே கூடாது. அந்த வேரெல்லாம் உள்ள பிடிச்சி வச்சுக்க கூடாது. இது சேத்துல மேலே மிதக்கையே வச்சிருக்கோம். அந்த களையை வந்து அவங்க ஈஸியாக எடுத்துருவாங்க சுலபமா. அதாவது இதை நம்ம பயன்படுத்தாத வயலில் போய் அவங்க களை எடுத்தாங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது அப்படி இல்லைங்க. இது வந்து களையை நல்லா கட்டுப்படுத்திடும். ஆனால் இதை ஓட்டுறது நடக்கிறது இந்த கோண விடுற பயன்படுத்தி நம்ம ஒரு ஏக்கர் ஓட்டணும்னா 14 கிலோமீட்டர் நடக்கணுங்க.
இது அப்படி கிடையாது. இது வந்து நீங்க 2 மணி நேரத்துல சுலபமா ஒரு ஆள் எப்படி வேணா எந்த பக்கத்துல இருந்து வேணா இழுத்துட்டு போயிடுவாரு. இது ஆனா வந்து நம்ம நிறைய விவசாயிகள் இதை பயன்படுத்துறாங்க கோண விடுற. அவங்களுக்கோசரமே இதை நான் வந்து பண்ணாங்க. அவங்க வெறும்னா வந்து கோண விடுற மட்டும் ஓட்டாம இந்த கருவியும் அவங்க சேர்த்து அதுல பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் 2 விதமான பயன் கூடுதலா கிடைக்கும். மகசூல் அதிகரிக்கும், உங்களுக்கு பூச்சை வந்து கட்டுப்படுத்திக்கலாங்க. இந்த கருவியை உபயோகிச்சு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நபர் எவ்வளவு ஏக்கர் வரைக்கும் களை எடுக்க முடியும்? ஒரு நாளைக்கு வந்து சாதாரணமா அவங்க வந்து ஒரு 1/4 ஏக்கர் வரைக்கும் எடுக்க முடியும் இதுல. ஏன்னா வந்து இது நடக்கக்கூடிய தூரம் வந்து ரொம்ப அதிகங்க. இது ஓட்டக்கூடிய இடம் வந்து அந்த மண்ணோட பண்பை பொறுத்தும் இருக்குது. ரொம்ப சேர் அதிகமாக இருந்ததுன்னா உள்ளே போய் உள்ளே மாட்டிக்கும் எடுத்து அந்த மாதிரிலாம் இருக்குது. இது அந்த கோண வீடுற பொறுத்தும் அந்த கோண வீடுற ஓட்டக்கூடிய ஆளை பொறுத்தும் அந்த விஷயம் இருக்குங்க. ஆனால் வந்து நம்ம சொல்றது இந்த கோண வீடு எந்த கோண வீடரா இருந்தாலும் அந்த கோண வீடுக்கு மேலே வந்து இந்த நம்மளுடைய இந்த எளிமையான கருவியை அவங்க பயன்படுத்தும் போது இன்னும் அவங்களுக்கு கூடுதல் பயனும் நேரமும் மிச்சமாகும். திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.